அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் 8 தொகையில் கலித்தொகை 9வது பாட்டு. செவிலித்தாய் கூற்றும் முக்கோர் பகவர் மாற்றமும். நற்றாய்னா சொந்த அம்மா, அதாவது 10 மாதம் சுமந்து பெற்றுக்கிற ஒரிஜினல் மதர். செவிலித்தாய்ங்கிறவங்க நற்றாய் அளவுக்கு அன்பு அந்த பிள்ளை மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பெண் செவிலித்தாய். இதில் வர்றது செவிலித்தாய் கூற்றுன்னு சொல்லுவாங்க. செவிலித்தாய் இந்த பாட்டில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். செவிலித்தாய் கூற்று வரும். ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அந்த பொண்ணு இருக்கிற ஊருக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவங்க உடன்போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? போகிறப்போ அவங்க தேடி போகிறாங்க செவிலித்தாய். எதிரில் ஒரு வயதில் பெரியவர் ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, என் மகள் ஒருத்தியும். இவங்க செவிலித்தாய் தான், ஆனால் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் இப்படி போகிறாங்க உடன்போக்கில், நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, கனிமல்லும் கண்டனம், நான் பார்க்காம இல்லை, பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில உதாரணங்கள் சொல்கிறார். அவங்க ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க இல்லையா? அவங்கள மனசு சமாதானப்படுத்துறதுக்கு, ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறார். அது என்னென்னா, ஒரு 3 உதாரணங்கள் சொல்கிறாரு. நீரில் முத்து பறக்குது. ஆனால் அந்த முத்து அந்த நீருக்கு, அந்த முத்தால் நீருக்கு எந்த பயனும் கிடையாது. சரியா? அதுபோல் உன்னுடைய மகள் உனக்கு தேவைப்படும் காலத்து பயன்பட மாட்டாள். அடுத்து சந்தனம் காட்டில் பறக்குது. ஆனால் அந்த சந்தனத்தை அதை அணிபவர்களுக்கு, சந்தனத்தை அணிபவர்னா அதை பூசுகிறவங்களுக்கு தான் அந்த மனம் கிடைக்குமே தவிர அந்த காட்டுக்கு பிரயோஜனம் கிடையாது. 3வது அந்த யாழ் இசை சொல்லுவோம் இல்லையா? யாழ் இசைக்கருவியிலேருந்து வர்ற இசை மற்ற கேட்குறவங்களுக்கு தான் இனிமே தருமே தவிர அந்த இசைக்கருவிக்கு எந்த பயனும் கிடையாது. அது இங்கிலீஷில் ஹார்ப்புன்னு சொல்லுவாங்க. அதை அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. சரியா? அதனால் நீ உனக்கு தேவைப்படுற காலத்து உன்னுடைய மகள் பயன்பட மாட்டாள் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு சிறந்த ஆண்மகனை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிட்டு போகிறா. அதுதான் அறம். சிறந்த ஒரு ஆண்மகனை தேர்ந்தெடுத்துட்டு அவள் போகிறா, அதுதான் அறம். அதனால் அதை நம்ம தடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த பாட்டில் அவர் சொல்கிறாரு. இந்த பாட்டை பற்றி வேறு என்ன சொல்லணும்னா, நான் முத்துனாலே கடலில் அப்படின்னு தான் எனக்கு வாயில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. முத்து சொன்னா முத்து சொல்லாம விட்டுட்டேன். முத்து கடலில் பறக்குது. ஆனால் அந்த கடலுக்கு அதனால எந்த பயனும் கிடையாது. அணிபவருக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். நான் எப்போவுமே அந்த முத்துனவுடனே கடல் கடல்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்படி தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஆனால் நான் தேடி பார்த்தப்போ சில நாடுகளில், நம்ம ஊர்லேயும் கூட இருக்கலாம், எனக்கு தெரியல, நல்ல தண்ணிலையும் முத்து வளரும். அதனால தான் அந்த பாட்டில் கடலில் அப்படின்னு போடாமல் நீரில் முத்து பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டு நல்லாயிருக்கு. இது விரிவாக பேசினோம்னா ரொம்ப நேரம் ஆகிடும். சில சமயத்தில் என்னோடய ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு அப்படியே கட் ஆகிடும். அதுக்காக நான் ஸ்பீடாக பேசிக்கிட்டு இருக்கேன். 2வது இந்த பாட்டில் சொன்ன மாதிரி, உனக்கு தேவைப்படும் காலத்து உன் மகள் உனக்கு பயன்பட மாட்டாள். இது அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு அந்த கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்க அப்படியே போயிடும். இப்போ இந்த பாட்டு இந்த காலத்தில் ஆண்களுக்கும் பொருந்தும். எப்படின்னா, ஒரு பையன் கிராமத்தில் பிறக்கிறான், டவுனில் வேலை கிடைக்கிது. அந்த பையன் டவுனுக்கு போயிடுவான். அங்கேயே கல்யாணம், பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, பண்ணிவிட்டு அங்கேயே இருப்பாங்க. கிராமத்தில் அம்மா அப்பா இருப்பாங்க. இந்த சூழ்நிலையை பாருங்கள். ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு அவர் சொன்ன அதே உதாரணம் மாதிரி தான் நடக்குது. என்னென்னா, இப்போ இங்கே இப்போ ஒரு பையன் பறக்கிறான்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறவன் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போயிடுவான். ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டோ, நாடு விட்டு நாடோ போனான்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்மளும் அந்த கிராமத்து அம்மா அப்பா மாதிரி வீட்டிலே தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் இப்போ இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா யாரையும் நம்ம எந்த பையனையும் நீ இதே ஊரில் இருக்கணும், எங்களை பார்த்துக்கணுன்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. அப்புறம் என்ன சொல்ல நினச்சேன், இந்த தனக்கு பிடித்த ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வது தான் அறம்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த புலவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? அந்த பொண்ணு கல்யாணம் விட்டு போகுது, குறைந்தபட்சம் கொலை பண்ணாமல் விட்டுருங்க, உங்களோட பொண்ணை திருப்பி கூட்டிகிட்டு போங்க, அந்த பையனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் பாட்டு சொல்லியிருப்பார். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? அந்த பொண்ணை போக விடுங்கன்னு இப்போ சொல்ல முடியுமா? இந்த பாட்டை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி யோசித்தேன், இதுக்கு நிறைய திட்டுற மாதிரி கமெண்ட் வரப்போகுது அப்படின்னு.
இது என்னோட பாட்டு இல்லை, அந்த காலத்தில் ஒரு புலவர் சொல்லியிருக்கிற பாட்டு. ஏன் பாட்டுன்னு நினச்சிக்காதீங்க, இவ்வளோ நல்ல பாட்டெல்லாம் நான் எழுத மாட்டேன். ஆமாம், இது வந்து கலித்தொகையில் இருக்கிற பழங்காலத்து பாட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி காதலன் காதலி ஓடி போயிட்டாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. ஒரு வருஷம் கழித்து குழந்த பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒவ்வொருத்தராக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இல்லை, அந்த மாதிரி பாட்டுகள் கூட நம்ம இலக்கியத்தில் இருக்குது, குழந்த பிறந்ததுக்கப்புறம் சமாதானம் போகிற மாதிரி. ஆனால் இப்போ பாருங்கள், எங்கள் அம்மாவோட காலத்தில் காதல் திருமணம் பண்ணுறாங்கன்னா அப்படி தான் பேசாமல் இருப்பாங்க. 1-2 வருஷத்துக்கு அப்புறம் பேசிக்குவாங்க. இல்லை, சிலர் வந்து ஜாதி மறுப்பு திருமணமாக பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நாள் கூட பேசாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு 20 வருஷத்தில் தான் அந்த பையனை கொலை பண்ணுறது, பொண்ணை கொலை பண்ணுறது. இதுக்கு எதை காட்டுதுன்னா, இவங்க வந்து போலீஸு, கோர்ட்டு, ஜெயிலு எதை பற்றியும் கவலைப்படலை, அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. இன்னொன்று வந்து, ஒரு மனிதன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறானே, அந்த அம்மா அப்பா எவ்வளோ பாவம் அப்படின்ற அந்த மென்மையான உணர்வு இல்லாத ஒரு கூட்டமாக மாறிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பிரவீன் ஆசிக்ன்ற பையன் கொல்லப்பட்டிருக்கான். அந்த வீடியோக்கு ஒரு 4-5 சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்காங்க இந்த ஃபேஸ்புக்கில். அந்த வீடியோக்கு கீழே போய் பார்த்தாங்கன்னா அந்த அண்ணனை சப்போர்ட் பண்ணி கமெண்ட் எழுதியிருக்காங்க. அதை பார்க்குறப்போ அந்த கமெண்ட் எழுதின ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்தாலும், அந்த கமெண்ட் எழுதுகிற அளவுக்கு அவங்க மனசு நிலை மோசமாக இருக்கிறது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம மக்கள் வந்து மாநிலம் விட்டு மாநிலம் கல்யாணம் பண்ணுறாங்க, வேறு நாட்டு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கஷ்டமாக இல்லை, அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரே ஊரில் ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதியில் போய் கல்யாணம் பண்ணால் தாங்கிக்க முடியல. அப்புறம் ஏன் வேறு நாட்டுக்காரங்களை மட்டும் இந்த மாதிரி கோவமாக பார்க்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்? வேறு நாட்டுக்காரங்க வேறு மாநிலத்து பொண்ணுன்னா நீங்கள் கோவப்பட மாட்டேங்கிறீங்க. என்ன, அவங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த புலவர் அந்த காலத்தில் இவ்வளோ மோசமாக மக்கள் இல்லை, அதனால் அழகாக இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. பெரும்பாலும் வந்து பொண்ணை கல்யாணம் கொடுத்துட்டோன்னா